நேரத்தின் அருமை கருதி ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பேசுகிறேங்க. நிறையா அண்ணான்னு தான் இது வரைக்கும் கூப்பிட்றேன். அவர் அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல அண்ணனாக நல்ல ஒரு வழிகாட்டியாக தான் இருந்திருக்கிறாரு. நிறைய உதவி அவர் செஞ்சுருக்கிறாரு. அவர் கூட நிறைய பணியாற்றுறதுக்கு எனக்கு 2016 அவர் கூட சேர்ந்து வேலை பார்த்துருக்கேன். இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு உதவியை இந்த நேரத்தில் நான் நினைவு கூற விரும்புகிறேன். நான் ஃபஸ்ட்டு இங்கேருந்து எஸ்ஐ டு இன்ஸ்பெக்டர் ப்ரமோஷன் ஆகி சவுத் ஜோன் போடுறப்ப ரொம்ப தடுமாறினேன், பயப்பட்டேன். சவுத் ஜோனை பற்றி எல்லோரும் ஒருத்தர் ஒன்று சொல்லும்போது எங்கே போட போகிறாங்களோன்னு சொல்லிட்டு பயப்பட்டப்ப எனக்கு ஒரு மிகப்பெரிய உதவி செஞ்சார் அண்ணா. அதில் என்னென்னா, அங்கே சவுத் ஜோனில் டைரெக்டாக ஐஜி சார்கிட்ட பேசி எனக்கு இங்கே பார்டரில் நம்ம டிஸ்ட்ரிக்ட் பார்டரில் கிடைக்கிற மாதிரி எனக்கு அவ்வளோ சோர்ஸ் அவர் திருந்தது அப்போ தான் எனக்கு தெரியும். சவுத் ஜோன் ஐஜி சார்கிட்ட பேசி அங்கேருந்து திண்டுக்கல் ரேஞ்ச் வாங்கி கொடுத்து திண்டுக்கல் ரேஞ்சில் ரிப்போர்ட் பண்ணதும் அங்கேருந்து இங்கே டிஸ்ட்ரிக்ட் பார்டரில் கிடைக்கிற மாதிரி திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டுள்ளே கிடைக்கிற மாதிரி பண்ணி அதுலேயும் நம்ம டிஸ்ட்ரிக்ட் பார்டர் தாராபுரம் பக்கத்தில் கீரனூர் சத்திரப்பட்டி கிடைக்கிற மாதிரி எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஹெல்ப்பு. அப்போ அது எனக்கு மிகப்பெரிய உதவி. ஃபேமிலியை மிஸ் பண்ணாமல் அடிக்கடி வந்துட்டு போகிற மாதிரி. அவருக்கு அவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தும் கூட அதை வெளிக்காமிச்சிக்க மாட்டார். அதே மாதிரி இப்போ இந்த ஜல்லிக்கட்டு பந்தோபஸ்து சமயத்தில் நாங்கள்லாம் அதை பற்றி கொஞ்சம் ஸ்லாக்காக இருந்தப்போ கூட நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு முதலாளாக எந்த ஈகோ இல்லாமல் அத்தனை பேரிகார்டு இங்கேருந்து வண்டி எடுத்து கொண்டு வந்து போட்டு அந்த ஜல்லிக்கட்டு பந்தோபஸ்து அவ்வளோ சிறப்பாக நல்ல விதமாக முடிஞ்சதுக்கு ஒரு அண்ணனோட அந்த டெடிக்கேஷன் தான். அது நம்மளை நம்பி அந்த வேலையை ஒப்படைச்சிட்டாங்க, அதை பர்ஃபெக்டாக செய்யணுங்கிற அந்த டெடிக்கேஷன் அதை அவர்கிட்ட கற்றுக்கணும். அதே மாதிரி எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் அதை ஒரு துளி கூட வெளியில் காமிச்சிக்க மாட்டார். அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு நல்ல தன்னடக்கம் அவர்கிட்ட. அதே மாதிரி நல்ல உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை. இப்போ சொல்லணுன்னா சொல்லப்போனால் எல்லா இதுவுமே அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கலாம். அவரும் அவருடைய குடும்பமும் நல்ல ஆரோக்கியத்தோடும் கடவுளுடைய ஆசையோடும் நீடூழி வாழ இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அவருடைய பதவி உயர்வுக்கு நம்முடைய பல்லடம் சதீஷன் சார்பில் அனைவருடைய சார்பிலும் வாழ்த்துக்கள்.